ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி லோட்டஸ் சீட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஒரு கஸ்டர்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு லோட்டஸ் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை அடுப்புலேருந்து எடுத்து கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொரப்பாக அரைச்சி வச்ச லோட்டஸ் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா அப்படி கலக்கி விட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ 6 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது வேறு ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு பாலை சேர்த்து நல்லா ஒரு விஸ்கர் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். இப்போது அந்த கலந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்துட்டு இந்த பால் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அந்த லோட்டஸ் சீட் சேர்த்தது அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக குக் பண்ணுங்கள், ஏன்னா சீக்கிரமாக திக்காயிடும். 1 நிமிஷத்துக்குள்ளேயே திக்காயிடும். ஸோ பாருங்கள், 1 மினிட் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் இன்னும் விட்டிங்கனாக்கா புட்டிங் மாதிரி நல்லா இதாகிடும். ஸோ ஓரளவுக்கு திக்காக அந்த மாதிரி ஆகும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் ஊற்றும் போதே தெரியும் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்காக வரணும். ஸோ இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு இதை நல்லா சில் பண்ணிக்கலாம். ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி பாலில் செஞ்சதுனால அந்த ஏடு மேலே படிஞ்சிருக்கு. அதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதை எப்படி சர்வ் பண்ணணுன்னாக்கா, ஒரு பவுலில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதை சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலேயே நம்ம அந்த குக் பண்ண கஸ்டர்ட் லோட்டஸ் சீட்ஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு டாப்பிங்க்கு வந்துட்டு நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பாதாம், பொடியாக நறுக்கின முந்திரி, பிளாக் ரைசன்ஸ் இல்லைனாக்கா உங்ககிட்ட வேறு கலர் காஞ்ச திராட்சை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஒரு லோட்டஸ் சீட் கஸ்டர்ட் ரெசிபி ரெடி. இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நல்ல மத்தியானம் வெயில் அடிக்கிற டைமில் நீங்கள் இதை சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.